ரஜினிகாந்தோட அந்த கதை தேர்வு, அந்த இயக்குனர் மீது உள்ள பார்வை இருக்குது இல்லையா, அது வந்து மாறாத காரணம் வந்து அந்த ஆர்வம் தாங்க. அது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி லிங்குசாமி, இயக்குனர் லிங்குசாமி கிட்ட பேசியிருக்கும் போது அதான் சொன்னார். வந்து ஆனந்தம் படம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு முதல் படம் ஆர்வி சௌத்ரி சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு நல்லா இருக்குங்கன்னு. ரன்னு படம் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய டப்பிங் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு ஏவிஎம்ல. இவருடைய இன்னொரு படம் வந்து பாபான்னு நினைக்கிறேன், பாபாவுடைய படத்து சம்பந்தமான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள வந்து ஆனந்தம் பார்த்தேன், சூப்பர் நல்லா இருந்தது, இந்த படத்துடைய இதெல்லாம் கூட நல்லா இருக்கு, ரன்னுடைய இதெல்லாம் அப்படின்னு அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. பாபா முதல்ல ரிலீஸ் ஆச்சு, அதனுடைய இதெல்லாம் தெரியும். அதன் பிறகு ரன் ரிலீஸ் ஆச்சு. ரன் வந்து ஒரு பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு, ஃபோன் பண்ணி இப்போ எந்த படம் ஓடுது, ஒரு 24 நாள் கழிச்சு கேட்கறாரு. 24 நாள் கழிச்சு ரன்னு தான் ஓடுதுன்னு சொன்னோன்னே அவர் போய் படத்தை பார்த்துட்டு பெங்களூர்ல போய் படம் பார்த்தார். பெங்களூர்ல தான் இருந்தாரு. பார்த்துட்டு நேரம் வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. போன உடனே போய் உட்கார வச்சு அந்த படத்தினுடைய சீன் பை சீனு கிட்டத்தட்ட மாதவன் வந்து அந்த சப்வேல போய் அந்த ஷட்டரை இழுத்து விட்டு அடிக்கிற அந்த காட்சி, வெளுத்துட்டீங்களா, சூப்பர் இல்லை அப்படின்னு அதை பேச ஒரு டைரக்டரா எனக்கு அவ்வளவு பெரிய உற்சாகம் ஆயிடுச்சு. என்னையா நாமளே கூட இப்படி சீன் பிரிச்சு பேசியிருக்க மாட்டோம். எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து உள்ள போய் ஊடுருவி அப்படி வந்து வெறித்தனமா அந்த படத்தை வந்து அலசி ஆராய்ச்சிருக்காரு. ஏன்னா அவர் லிங்குசாமி சொல்லியிருந்தார், நான்லாம் வந்து ரஜினியோட மிகப்பெரிய தீவிர ரசிகன் நான். அப்படி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்ச உடனே இப்போ யாரை வச்சு படம் பண்ண போறீங்க அப்படின்னாரு. சார் ஒரு கதை ரெடி பண்ணிட்டோம், அஜித் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. கதை நான் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த ஜி படத்துடைய கதையெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஃபைனல் ஆயிடுச்சா அப்படின்னாரு. இல்லை சார் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது, இன்னும் அட்வான்ஸ் கூட கொடுக்கல, ப்ரொடியூசர்லாம் ரெடி, இன்னும் ஃபைனல் ஆகலை அப்படின்னு. நான் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. சார் எப்படி சார் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் கதை எப்படிங்கன்னு. அவர் என்ன சொல்றாரு, திடீர்னு நீங்க ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்க ஒரு ஃபேக்டரியில இருக்கிற தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கத்துக்குள்ள ஒரு எலெக்ஷனு, அந்த எலெக்ஷனோட சேர்ந்து இந்த அரசியல் கட்சிகள்லாம் உள்ள சேருது, இப்படின்னு கதையை மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த நொடியில அந்த கதையை வந்து டெவலப் பண்றாரு பாருங்க. அது நான் சொன்னேன் சார் செட் ஆகாது அப்படின்ட்டு. நானு ஓகே நம்பிச்சிட்டாருன்னு சொல்லியிருந்தாப்புல. இதுதாங்க ரஜினிகாந்த் வந்து. இவ நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பண்ண அந்த டைரக்டர் ஒரு சின்ன பையன் பேரன் வயசு இருப்பான்னு கூட வச்சுங்களேன், எனக்கு ஏதாவது கதை பண்ணியிருக்கியாப்பான்னு கேட்டிருக்காப்புல. வந்து என்ன காரணம்னா இந்த சினிமா மீது உள்ள ஆர்வம் தாங்க வந்து. ஒரு கட்டத்தில் ஒரு துறையில நம்ம எவ்வளவு செஞ்சோம்னா போதியா அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். அது எங்கேயுமே குறையாத ஒரு நபர் வந்து அவர் தான்.